நமக்கான காய்கறியை நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட விளைய வச்சு சாப்பிடலாம். பழம் வேணும்னா ஒரு மரத்தை நட்டு வச்சு சாப்பிடலாம். ஆனா நமக்கான மருத்துவத்தையும் நமக்கான கல்வியையும் நாமளே கல்லூரி கட்டி நாமளே மருத்துவமனை கட்டி வைத்தியம் பார்த்துக்க முடியாது. அது ஒரு அரசாங்கம் தான் செய்யணும். அதுக்குதான் நம்ம வாக்கு செலுத்துறோம். ஆனால் நம்முடைய அரசாங்கம் எப்படி வச்சிருக்கு? அப்போலோவில் படுத்தால் பிழைக்கலாம், அரசு மருத்துவமனையில் படுத்தால் புதைக்கலாம். இதுதான் நிலைமை. திருவள்ளூர்ல இத்தனை லட்சங்களை செலவு பண்ணி ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு. என்ன வசதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை மருத்துவர்கள் இருக்கான்னு நினைக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. கட்டடம் தான் பலபலன்னு இருக்கு. உள்ள ஒன்னும் இல்ல. எதுவா இருந்தாலும் இங்க இருந்து மறுபடியும் ராஜீவ்காந்தி தான். இங்கே ஆதி காலத்திலே நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நீ இந்த சாதியில் பிறந்தவன், உனக்கு எதற்கு கல்வி என்று குலக்கல்வி திட்டத்திலே நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது. இன்று என் அன்பு பெற்றோர்களே, என்னுடைய பெற்றோர்கள் நான் படிக்கும் போது சொன்னது, 50 100 கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறோம், நாளை உன் பிள்ளையை படிக்க வைக்க 50,000 1 லட்சம் செலவாகுமே என்று வருத்தப்பட்ட என்னிடத்திலே சொன்னது இந்த நனவாகிவிட்டது. நல்ல கல்விக்கு எல்கேஜி யூகேஜிக்கு 50,000 1 லட்சம் கொடுத்தால் ஒரு கல்வி, காசு இல்லைன்னா வேற கல்வி. எப்படி குலக்கல்வி திட்டத்திலே நமக்கு கல்வி இந்த சாதியிலே பிறந்து விட்டோம் என்பதற்காக கல்வி மறுக்கப்பட்டதோ, அதே போல பணம் இல்லாத உனக்கு எதற்கு படிப்பு என்று நமக்கு இப்போது மறுக்கப்படுது. பெரிய வித்தியாசம் இல்ல. அதேதான். நாளைக்கு பணம் இல்லாத உனக்கு எதற்கு படிப்பு சொல்லுவான், கட்டாயம் சொல்லுவான். என் பெற்றோர்கள் லட்சக்கணக்கில் கட்டி தான் உன் பிள்ளைய படிக்க வைக்க முடியும்னு சொன்னது இன்னைக்கு நனவாயிடுச்சு. உங்கள் பிள்ளைகள் அதே ஆதங்கத்தோடு சொல்கிறோம், நாளை உனக்கு எதற்கு கல்வி என்று கூட இவர்கள் நம்மை புறந்தள்ளுவார்கள். இப்பயே நீங்க உங்க பசங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிச்சா படிச்சு முடிச்ச உடனே ஒரு நல்ல கம்பெனி வேலைக்கு போயிடுன்னு சொல்றீங்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. உலக நாடுகளை கை கூப்பி அழைத்து ஓடிவார்கள். மனித அடிமைகளை மண்ணிலே இருக்கிறார்கள், கொடுக்கிற சம்பளத்தை கொடுங்கள், நீ எவ்வளவு பெரிய கம்பெனி வேணா திறந்துக்க, தண்ணி தர, மின்சாரம் தர, எல்லாத்தையும் தரேன்னு சொல்ற இந்த அரசாங்கங்கள், காய்கறி விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சு, பால் விலை ஏறி போச்சு, பேருந்து கட்டணம் ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏத்திட்டோம், நீ சம்பளத்தை கொஞ்சம் ஏத்தி குடுறான்னு இந்த முதலாளிகள் கிட்ட பேசின ஒரு தலைவரை காட்டுங்க. நம் சொந்த நிலத்தை கொடுத்து சிப்காட்டுகள் அமைத்து பெரும் பெரும் நிறுவனங்களை நம்ம ரோட்ல வச்சிருக்கான். நம்ம ஊர்ல இருந்து எத்தனை பேருக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கான் சொல்லுங்க பாப்போம். அதை கேட்க இங்க ஒரு ஊராட்சி தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். ஊராட்சி தலைவர், ஒரு வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், ஒருத்தர் சொல்லு, எம்எல்ஏ. இங்க நம்ம தேர்வு செய்கிற அத்தனை பேரும் தலைவர்கள் இல்ல, புரோக்கர். யாருக்கிட்ட எவ்வளவு கமிஷனுக்கு ரோடு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், யாருக்கிட்ட எவ்வளவு கமிஷனுக்கு காவா போடுற கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், யாருக்கிட்ட எவ்வளவு கமிஷனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் என்று சிந்திக்கிற புரோக்கர்களைத்தான் நாம் இதுவரை எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, முதலமைச்சராக, பிரதமராக நாம் தேர்வு செஞ்சிருக்கோம். மக்களை பற்றி சிந்திக்க இவர்களுக்கு எப்பயுமே நேரம் இல்லை. அடித்த பணத்தை எப்படி ஒதுக்குவது, பதுக்குவது என்பதில் நேரம் செலவழிக்கிற இவர்கள் நம்மை பற்றி எப்போதும் சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பதில் சொல்ல நமக்கு இருக்கிற ஒரே நேரம் இதுதான். தேர்தல் நேரத்தில் தான் நீங்க பதில் சொல்லணும். நான் எதுவும் செய்வேன், என் மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி இறைப்பேன், ஆனால் எதையும் செய்ய மாட்டேன், மீண்டும் தேர்தலில் வந்து வாக்கு கேட்பேன், 500 1000 கொடுப்பேன், என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பார்கள் என்ற திமிரோடு இந்த திராவிட கட்சிகளின் வேட்பாளர்கள் நமது வீதியிலே வருவார்கள். கொடுக்கிறத வாங்கிக்க, நம்ம கிட்ட இருந்து திருட்டு பணம் தான். அது பிடிக்கலன்னா மூஞ்சிலே திருப்பி அடி, அது இன்னும் நல்லது. ஆனால் திரும்ப வாக்கு செலுத்தி நாம முட்டாள் தான் அவங்களுக்கு காட்டிடாதீங்க. நம்மள முட்டாள் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். நமக்காக போராடுபவர்களை, நமக்காக களத்தில் நிற்பவர்களை புறந்தள்ளிவிட்டு நமக்கு எதுவும் செய்யாமல் நம்மிடம் இருக்கிற அத்தனையும் கொள்ளையடித்து நம்மை ஒரு நல்ல சாலை கூட போட வக்கில்ல, எப்படி போடுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு ஆட்சியாளர்கள் கீழே நீங்க வாழ போறீங்களா? இந்த நிலத்தை, சின்ன நாடு சிங்கப்பூர் உலகத்திற்கே உதாரணமாக தன் நாட்டை வைத்திருக்கிறது. அந்த சிங்கப்பூரையும் தாண்டிய ஒரு நிலமாக நம் நிலத்தை மாற்ற 1000 கனவுகளை நாங்கள் கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு தேவைப்படுவது உங்கள் வாக்கு மட்டும்தான். ஒரு வாக்குல வெற்றி பெற்றுவோமான்னு எங்கள் தாய்மார்களும் பெற்றோர்களும் நினைச்சிடாதீங்க. உங்கள் வாக்கு கட்டாயம் எங்களை வெற்றி பெற வைக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்க களத்துல நிக்கிறோம். 500 கோடி 50 சீட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு
என் மக்களுக்காக களத்திலே நிற்போம் என்று களத்தில் நிற்பதற்கு அந்த நம்பிக்கை தான் காரணம். அதே நம்பிக்கையோடு நீங்க வாக்கு செலுத்துங்க. என் வாக்கு இந்த பிள்ளையை இந்த மண்ணுக்காக இந்த மண்ணை நேசித்து இந்த களத்திலே நிற்கிற எங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். இந்த முறை நாம் கட்டாயம் வெல்வோம். உங்கள் வாக்கு எங்கள் வெற்றியில் இருக்கட்டும். இந்த முறை விவசாயி வெல்லட்டும், நம் நிலம் வாழட்டும், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எமது நிலத்திலே வாழட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.